அவர் நமக்காக கொடுக்கக்கூடிய அந்த மன்னா எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த வேத பகுதிக்குள்ள இருக்கு அப்படின்னா, 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு விளக்கி காட்டப் போகிறார். இது எனக்கு கையில கிடைச்ச காரியம் ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். நேற்று இரவு 11 மணி ஆயிருச்சு. ஃபோனுக்கு சார்ஜர் போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? நாளைக்கு என்ன குடுக்கலாம்? ஏன்னா எப்படா யோபு புத்தகம் முடியும்? அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பலிகள் காரியங்கள் எடுக்கலாமா? இல்ல சுவிசேஷ புத்தகத்துக்குள்ள போலாமா? இல்ல நெறைய காரியங்கள் இருக்கு. அத நம்ம சொல்லலாமா? அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்ககிட்ட இடையில நான் சொல்லிட்டு இருந்தேன். நெறைய காரியங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரமா யோபு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன காரியத்த நம்ம நாளைக்கு குடுக்கலாம்? சரி ஆவியானவர் என்ன குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் என்னுடைய நினைவுக்கு இந்த வார்த்தை தெளிவா கேட்டுச்சு. அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். இந்த வார்த்தை திரும்ப 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 வருகிறது. என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். என்னன்னு இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் டக்குன்னு எனக்கு இதுக்குள்ள இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இந்த வார்த்தை மட்டும் எனக்கு வருது. இது யுத்தத்தோட சம்மந்தப்பட்ட வார்த்தைன்றது எனக்கு நிஜமா ஞாபகம் இல்ல. இந்த வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். எடுத்து படிச்சு பார்த்தோன்னா, நானே அதிர்ச்சி அடைஞ்சுட்டேன். ஆண்டவர் மறுபடியும் யுத்தத்தை குறித்து பேசுகிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கிற அந்த வார்த்தை, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். தெளிவாக அந்த வார்த்தை கேட்டது. அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். அவர்கள் என்னும் மேட்டு வழியை வருகிறார்கள். யார் வர்றாங்க? யார் வர்றாங்க? என்னும் மேட்டு வழியே நமக்கு விரோதமாய் இருக்கிற எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னும் மேட்டு வழியை வருகிறார்கள். அப்ப என்ன காரியம் அப்படின்னா, லில்லி அமாங் ட்ரான்ஸ் மினிஸ்ட்ரியில யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. எதிரானவர்கள் எழும்புறாங்க. ஏன் எழும்புறாங்க தெரியுமா? எதிரிகள் ஏன் எழும்புவாங்க சொல்லுங்க? நம்ம பலத்து போனா, நம்ம மேல பொறாம அடைஞ்சா, நம்மளுடைய காரியங்கள் ரொம்ப அப்படியே பேசப்பட ஆரம்பித்தா, எண்ணமற்று போன யார்கிட்டயாச்சும் யுத்தம் யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது வேஷம் மாறின போது அங்கே அபிமெலேக்கு சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆகீஸின் ராஜாவாகி கீஸ், அவனுடைய இன்னொரு பேர் தான் அபிமெலேக்கு. அவன் சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னா, பைத்தியங்கள் குறைவாக இருக்கிறாங்களா என்னுடைய சமூகத்தில், எது கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை சொல்ற அந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். அப்ப யாரு கூட யார் யுத்தம் பண்ணுவாங்க? பலத்தவர்களோடு பலத்தவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. எண்ணமற்று போன யாராவது ஒருவரோடு கூட யாராவது யுத்தம் பண்ணுவாங்களா? மூலையில் அப்படியே ஒதுங்கி ஓரமாக இருக்கிறவங்களோட யாராவது யுத்தம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இங்கே என்னும் மேட்டு வழியாய் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த பெலனை ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நாம் அப்படியே யுத்த களத்துக்குள்ளே நம்ம நின்றுட்டுருக்குறோம். ஏன் ஆண்டவர் மறுபடியும் யுத்தத்தை காரியங்களை குறிச்சே ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம யுத்த களத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். அடுத்த ஸ்டேஜுக்கு லில்லி அமாங் ட்ரான்ஸ் குடும்பத்தினர் அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. யுத்தம் செய்கிற அந்த காரியத்திற்கு நேராக ரெடி ஆயிட்டாங்க. இத்தனை நாள் வரைக்கும் சத்துரு ஏதோ அவங்க இருக்காங்க, ஏதோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அப்படி இருந்தது. இனி அப்படி அல்ல. இனி ஒரு கூட்டத்தை அசைக்கிறவர்களாக, இனி ஒரு காரியங்களை தேவனுக்காக எழும்பி செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்ம நிலைப்படுத்திட்டாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எதிரிகள் நம்மளை கண் வைக்கிறாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க, யுத்தம் செய்ய பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம கொடுத்தது, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வார்த்தை என்னன்னா, அவர்கள் என்னும் மேட்டு வழியாக வராங்க, வந்துட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்க. அது எந்த வழியில் வர்றாங்க, எந்த திசையில் வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி காமிச்சிட்டாரு. அப்போ நமக்கு யுத்தம் இருக்குது, நமக்கு போராட்டம் இருக்குது. ஆவிக்குரிய யுத்த களத்திலே நம்ம நின்றுட்டுருக்குறோம். அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? நான் எப்பவும் சொல்கிறது போல தான், சரித்திரமாக படிக்கிறதுக்காக வேதாகமத்தில் அவைகள் எழுதி வைக்கப்படலை. சரித்திரங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு சங்கதிகளை புதைத்து வைத்து பரிசுத்த அந்த வார்த்தையை வைத்து நமக்கு கொடுப்பதற்காக தான் அது சரித்திரங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து தேவனுடைய நாமத்தை நம்ம துதித்து அதுக்குள்ளே நமக்கு என்ன ரேமாவோ அதை நம்ம எடுக்கணும். நேற்று ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரு. அப்போ பாருங்க, எதிரிகள் வரும்போது, எதிரானவர்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, சொல்லி கொடுத்துருவாரு, நமக்கு சொல்லிடுவார், அலர்ட் பண்ணிடுவார் நம்மளை. உனக்கு விரோதமாக வராங்க, சில காரியங்கள் நடக்குது, மறைவாய் உனக்கு சில கண்ணிகள் வைக்கப்படுகிறது. நமக்கு தெரியாது பாருங்க, சில நேரத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு இருப்போம், பேதைகளாக இருப்போம். நம்ம பாட்டுக்கும் பாட்டு பாடிட்டு ஜெபிச்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட உறவாடிட்டு அந்த சமூகத்தில் இன்பத்தோடு இருப்போம். ஆனால் சில நேரத்தில் சொல்லிடுவார், உனக்கு விரோதமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்கப்பா, உனக்கு விரோதமாக அங்கே ஒரு யோசனை ரெடி ஆகிட்டு இருக்குது,
உனக்கு விரோதமாக இந்த காரியங்கள் நடக்குது. சில நேரத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆவியானவர் சொல்லிக் கொடுத்துருவாரு. ஆவியானவர் சொல்லிடுவார், நீ அலர்ட் பண்ணிக்கோ, நீ அலர்ட் பண்ணிக்கோ. மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறக்கும் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்க கலகத்துக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. சில நேரத்தில் நல்லவங்க அலர்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, சொல்லிக் கொடுத்து அலர்ட் பண்ணிட்டு என்ன செய்யணுன்றதையும் சொல்லிக் கொடுப்பாரு. நீ எப்படி இதிலிருந்து தப்பிக்கணும், என்ன செய்யணும். அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தை பாருங்க, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். நாளைக்கு போங்க, நாளைக்கு நீ போயிரு. ஏன்னா அவங்க எந்த வழியாக வர்றாங்க அப்படின்னா, இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ எங்கே சந்திக்க போகிற, எங்கே பார்க்க போகிற, எந்த வழியாக அவங்க வர்றாங்க, எதுக்காக அவங்க வராங்க, எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டார். இந்த சம்பவங்கள் எங்கே நடக்கிறது, இந்த காரியங்கள் எங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, யூதா ராஜா தான் யோசபாத் ராஜா. இந்த யூதா ராஜாவுக்கு விரோதமாக 3 குரூப்பை சேர்ந்த எதிரி நாட்டு ராஜாக்கள் வராங்க. அவங்களாம் சாதாரணமானவர்கள் கிடையாது, அவங்களாம் பலத்து போனவர்கள். யார் யார் அப்படின்னு சொன்னால், மோவாபியர் வராங்க, அம்மோனியர் வராங்க, சேயீர் மலை தேசத்தார் வராங்க. யோசிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் யார்? மோவாபியர், அம்மோனியர் யார்? நமக்கு நல்லா தெரியும், லோத்துவினுடைய சந்ததி. அடுத்தது சேயீர் மலை தேசத்தார். சேயீர் மலை தேசத்தார் ஏதோமியர். ஏதோம் எல்லாம் ஏசாவினுடைய சந்ததியை குறிக்கிறது. இந்த சேயீர் மலை தேசத்தை ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சேயீர் மலை தேசம் அப்படின்னாலே ஏதோமியர்கள். அப்போ இவங்க எல்லாம் யோசபாத் ராஜாவுக்கு கூடிக்கொண்டு வருகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாரும் அப்படியே பயந்து போய் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. என்ன செய்வோம், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சில காரியங்களெல்லாம் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே கடந்து போய்விட்டது. என்ன காரியம்? ஆகாப், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப், நமக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு விரோதமாய் எசபேல் தான் அவனுடைய மனைவி. தேவனுக்கு விரோதமாய் பாகால்களை வணங்கி அப்பேற்பட்ட ஒரு ராஜா தான் ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா கூட சேர்ந்து யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போய் அங்கே ஆகாப் ராஜா இறந்துருவான். ஆண்டவர் யோசபாத்தை அருமையாக தப்பு வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். பயங்கரமாக, அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகல. அதெல்லாம் முடிச்சுட்டு யோசபாத் உட்கார்ந்துருக்கும் போது தான் இந்த காரியங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக நடக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எப்படி வருகிறது? கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. பாருங்கள், 14வது வசனத்திலிருந்து நம்ம படித்தோம். கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. யார் மேலே இறங்குகிறது? கவனிங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலேயலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குது, லேவியன் மேலே. அவன் சொல்கிறான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை. லில்லி அமாங் த்ரான்ஸ் மினிஸ்ட்ரிஸ் குடும்பத்தார்களே, அங்கே லேவியன் யோசபாத் ராஜாவை பார்த்து சொன்னான், எருசலேமின் குடிகளே, யூதா வம்சத்தாரே, யோசபாத்தே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், லில்லி அமாங் த்ரான்ஸ் மினிஸ்ட்ரிஸ் குடும்பத்தினர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ஒரு யுத்தம் இருக்குது, ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த யுத்தம் யாருடையதல்ல, உங்களது அல்ல. இந்த யுத்தம் யாரோடது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே திட்டமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் நம்மளுடையதே அல்ல. இது யாருடையது அப்படின்னு சொன்னால் கர்த்தருடையது. கர்த்தருடைய கையில் இந்த யுத்தத்தை நம்ம விட்டு கொடுத்துடலாம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யுத்தம் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நேற்றைய தினத்தில் யுத்தத்தை குறித்து தான் நான் பார்த்துருக்கேன். நேற்றைய தினத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க, 10 to 11 கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு விரோதமாக யுத்தம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் யுத்தம் வந்துருச்சு, உண்மைதான். யுத்தம் நம்மளுக்கு விரோதமாக வந்துருச்சு, யுத்தம் தான். இன்னொரு நம்ம காரியத்தை பார்த்துட்ருக்குறோம். யுத்தம் நடந்துட்டுருக்குது. எங்கே நடந்துட்டுருக்குது? ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தேசங்களுக்கு இடையில் பயங்கரமான யுத்தம். இந்தியாவின் வாசல் வரைக்கும் யுத்தம் வந்து விட்டது. செய்திகளெல்லாம் முழுமையாக உள்ளே போய் பார்க்க முடியல. பார்க்குறீங்கள நிறைய காரியங்களை. இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா சூறையாடி மறுபடியுமே இது பண்ண முடியாத அளவுக்கு அழிச்சிருச்சு அமெரிக்காவை. ட்ரம்ப் சில காரியங்கள்
காரியங்களை சொல்லி சொல்லி சவால் விடக்கூடிய அந்த நிலைமை தான். அந்த அளவுக்கு பயங்கரமாக யுத்தம் வந்து பயங்கர மும்முரத்தோடு இறங்கியிருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களோட வீடியோலாம் போகிற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போடப்படக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். உலகத்திலே யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை கொடுக்குறாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் ஆவியானவருடைய வார்த்தை தான், அவர் கையிலிருந்து வாங்கி கொடுக்குற வார்த்தைகள் தான். நம்மளாய் எதையுமே கொண்டு வரதில்லை, யோசிக்கிறதில்ல. அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த வார்த்தை தான், அவர் என்ன நினைப்பில் அவர் உணர்த்தி கொண்டு வராரோ அந்த வார்த்தை தான். அப்போ பாருங்கள், உலகத்துலேயும் யுத்தம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, பயங்கரமான யுத்தம். எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இது இப்படியே நீடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தெருவில் வந்து நிற்க வேண்டியது தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே இந்தியா போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க எங்கேயோ தூரத்தில் நடந்துட்டுருக்குது, ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. இல்லை, எல்லாமே பயங்கரமான பாதிப்புக்குள்ளாகும். விலைவாசி உயர்வு போர் அப்படின்னாலே அடுத்தது என்ன நடக்கும்? விலைவாசி உயர்வு, பஞ்சம், அடுத்தது அவ்வளவுதான். பொருளாதார சீர்குலைவு, அவ்வளவுதான். அப்போ அந்த காரியங்களெல்லாம், அப்போ இந்த காரியங்கள் இருக்கணும், நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆமாம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளும், சுற்றிலும் யுத்தம் நடக்குது. சபைகளுக்குள்ள யுத்தம், குடும்பங்களுக்குள்ள யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் ஒரு பக்கம், பயங்கரமான போராட்ட களத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய நிலைமையை அதனோட ஸ்ட்ராட்டஜி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ அப்படியே சமாதானமாக அப்படியே நல்லா இருக்கிறதுக்காகலாம் ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ணலை, அப்படியே அமைதியாக அப்படியே இருந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு காலத்தில் இருந்துச்சு, கிருபையின் காலம். அந்த காலத்தை ஏன் விட்டு வச்சுருந்தார் தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. ஊழியர்கள் எங்கும் எழுப்புதல் தீ பரவி அப்படியே எல்லா பக்கம் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அமெரிக்கின் காரியங்களை ஆண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே உபத்திரவத்தின் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே அப்படியே சில காரியங்கள் வந்தது, அப்படியே கொஞ்சம் அப்படியே மிதமாக போச்சு. அங்கங்கே கொஞ்சம் கலவரங்கள் இருந்தது, கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ அது வந்து பீக்கில் இருக்கக்கூடியதான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் இதை விட ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுதே ஒழிய இதை விட நல்லாலாம் இருக்கும்னால யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வேதத்தின்படி இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான் சத்தியம். இனி இருக்க போக நிலைமைகள் எப்படி ஆக போகுது? நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். நம்ம வேலை என்ன? புத்தி சொல்லணும், ஜெபிக்கணும். கையில் கொடுத்துருக்கிற ஊழியம் என்னத்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதில் உண்மையாக நின்று உத்தமமாக நின்று அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறியே ஆகும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க, நம்ம சாதாரணமான தலைமுறை இல்லை, விசேஷமான தலைமுறைகள். எப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் வேதத்தில் ஒவ்வொரு காரியங்கள் நடந்து முடிந்ததோ பாருங்கள். ஒரு காலகட்டம் வருது, பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில் போட்டுருங்கன்னு சொல்கிறான். அதில் ஒரு குரூப் அப்படியே நிற்கிது. சில தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களை சில காரியங்கள் அப்படியே பார்க்குது, சில தலைமுறை பார்க்குது. அங்கே ஒரு தலைமுறை பார்க்குது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அடுத்தது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவர்கள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். இது எங்கே நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அப்படியே அவன் என்ன பண்ணுறான்? ஏரோது எல்லா பிள்ளைகளையும் கொள்கிறான். அந்த காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. நமக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நியூஸ் எப்படின்னா உலகத்தாருக்கு அது நியூஸு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போவும் அப்படி தான் தீர்க்க தரிசனம் நம்மை சுற்றி நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நடக்குது. செய்தி பார்க்குறவங்களுக்கு பாருங்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தீர்க்க தரிசனத்தின் காரியங்கள் நம்மை சுற்றி ஒவ்வொரு காரியமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நடக்குது, நம்ம சுற்றிலும் யுத்தம். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு, இங்கேயும் யுத்தம் தான் நடந்துட்டுருக்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சிஸ் என்னும் மேட்டு வழியை வருகிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? எப்போவுமே யுத்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜாக்கள் என்ன செய்வாங்க? யுத்தங்கள் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய பலனை அதிகரிப்பார்கள்.
தங்களுடைய பலனை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம யுத்தம் செய்கிறதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே மிக எச்சரிப்பாய் நம்மை பார்த்து சொல்கிறார். உன் பலனை ஸ்திரப்படுத்து. உன் அறையை நீ என்ன பண்ணு, நல்ல கெட்டியாய் நீ கட்டிக்கொள்ளு. உன்னுடைய பலனை நீ ஸ்திரப்படுத்திக்கோ. ஏன்னா துஷ்டன் உன் வழியாய் வருகிறான். நாகூம்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி யுத்தம் வருகிறது. துஷ்டன் உன் வழியாய் வருகிறான். அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னுடைய அந்த பலனை நீ ஸ்திரப்படுத்திக்கோ. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். முதலாவது வார்த்தையை ஆண்டவர் கையிலிருந்து அதுதான் நமக்கு வருது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ பயப்படாதீங்க அப்படின்ட்டாரு. பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாலே ஜெயம் நமக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய யுத்தம், அதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் அதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அதே சமயத்தில் இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்களை குறித்து நமக்கு விரோதமாய் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் ஒரு குரூப் வந்து கொண்டிருக்குது. அந்த காரியத்தை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா யுத்தம் யாருடையது அப்படின்னு சொன்னால் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக போங்க. நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக போங்க. அவங்க சிசியனு மேட்டு வழியாக வராங்க. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே சந்திப்பீர்கள். அப்போ பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில் அந்த குரூப்பை இவங்க சந்திக்கணும்னா அவங்க வந்து மேட்டு வழியாய் வருகிறார்கள். சிசியனு மேட்டு வழியாய் வருகிறார்கள். இவங்க என்ன செய்யணும், இந்த குரூப் என்ன பண்ணணும், அந்த சிசியனு மேட்டு வழியாய் அவர்கள் வந்து கொண்டு இருக்கும்போதே இந்த யோசபாத்தோட குரூப் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு கிளம்பி போயிடணும். இவங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், இவங்க எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில், அப்போ இவங்க பள்ளத்தாக்கை கடக்கணும். அவங்க மேட்டு வழியாக தான் வர்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே அவர்களை கண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சந்திப்பீர்கள். அந்த கடையாந்தரத்தில், எருவேல் பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில். அப்போ நீங்கள் அந்த வழியாக நீங்கள் பாதையில் போகணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு. எதிரி மேட்டு வழியாக வரான், எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான அந்த பள்ளத்தாக்கின் அந்த கடையாந்திரத்தில், பள்ளத்தாக்கினுடைய கடையாந்திரத்தில் அவங்கள நீங்கள் சந்திப்பீங்க. பள்ளத்தாக்கினுடைய அந்த லாஸ்ட். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே ஊடுருவி இங்கே போக வேண்டியதான இந்த சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் சில நேரங்களிலே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ யுத்தம் பண்ணுறதுக்கு சில யுக்திகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. யுக்திகளை கொடுக்குறாரு. இன்றைக்கி ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு சில காரியங்களை, சில சூழ்நிலைகளை நம்ம செய்யணும். நம்ம சைடு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் எப்போவுமே இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ அப்படியே நம்ம உட்காந்துக்குவோம், அப்படியே ஆண்டவரே கையையும் காலையும் முடிச்சு நம்மளுக்கு எல்லாம் அப்படியே பைபிளில் எல்லாம் எழுதி கொடுத்துருவார் எல்லாம். அப்படி இல்லை. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். என்ன செய்யணும், நேரத்தில் எந்திரிக்கணும். நம்ம செய்ய வேண்டியது தேவ சமூகத்துக்குள்ளே உட்காந்து ஆண்டவரை துதிக்க வேண்டியது நம்ம செய்கிறது. ஆவியானவர் நம்மளோட பேசுறது அவர் செய்கிறது. அப்போ ரெண்டு பேரும் இந்த காரியத்தில் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு முழுமனதோடு இங்கே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்திலிருந்து நமக்கான வார்த்தைகள், வெளிச்சங்கள் வெளிப்படும். இதுதான் பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் நம்ம பங்கும் அதில் உள்ளே இருக்கணும். சிலருக்கு இந்த காரியங்கள் புரியாததுனால தான் ஏனோ தானோ வென்று என்னமோ ஆண்டவரே பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு அவங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. குழியிலேருந்து ஒரு நாள் தூக்கி எடுக்கிறாரு, உண்மைதான். குழியிலேருந்து தூக்கி எடுத்து கழுவி, சேற்றிலேருந்து கழுவி நம்மளை உட்கார வச்சோன்னே நம்ம சைடு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போப்பா. அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ இங்கே யோசபாத்தின் அந்த கூட்டங்கள், யோசபாத்தினுடைய அந்த யூதா வம்சத்தார் அந்த கூட்டங்கள், எருசலேமின் குடிகள் செய்ய வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இரண்டாவது காரியம், அடுத்ததும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 17வது வசனத்தை பாருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நிற்கணும். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பரிசுத்த வாழ்க்கையில் தரித்து நிற்க இன்றைக்கு இஷ்டமில்லை.
தரித்து நிற்க விருப்பம் இல்லை, தரித்து நிற்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தரித்து நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அநேக காரியங்கள், அநேக கமிட்மெண்ட்ஸு, அநேக சூழ்நிலைகள், கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்பார்கள். அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படியே விட்டு 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 போகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தரித்து நில்லுங்க, நீங்கள் தரித்து நில்லுங்க, நீங்கள் உறுதியாக நில்லுங்க, நீங்கள் ஒரு நிலைவரமாக நில்லுங்க, நான் உங்களோட இருக்கிறேன், இந்த யுத்தத்தில் நான் உங்களுக்கு துணை செய்கிறேன். அதனால் சிலர் யுத்தத்தை கண்டு பயந்து ஓடுவாங்க பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. சில காரியங்களை பார்த்தோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இது சரிப்பட்டு வராதே, இது என்ன இப்படி இருக்குதே, இந்த காரியங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே விட்டு விட்டு போகிற சில அனுபவங்களை சிலருடைய வாழ்க்கையிலே நம்மளால் பார்க்க முடியும். ஏன் இப்படி போகிறாங்க அப்படின்னா, பலன் இல்லை, நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. தரித்து நின்று அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஒரு வெயிட் பண்ணுறதுக்குரியதான அந்த பொறுமை அவங்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சொல்கிறேன். 25 வருடங்கள் திருமணமானோன்னு அடியாளுடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பாகவும் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதான ஒரு தளம் தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஊழியக்காரர்களாக நீங்கள் நிற்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமுமே உங்களுக்கான ஒரு படிப்பித்தல்கள் தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு படிப்பித்தல்கள். அதை கொண்டு ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் நிலைநிறுத்துவார். உங்களை ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமுமே என்ன அப்படின்னா, அது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது போதிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிறது தான். ஏதோ ஒரு காரியம், எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகோதரர்களுடைய அந்த காரியங்களோ, இல்லை அவனுடைய அடிமைத்தன வாழ்க்கையோ, சிறை வாழ்க்கையோ, எதுவும் தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த காரியங்களோ அவனுக்கு படிப்பித்தல்கள் தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய அந்த காரியங்கள் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு படிப்பித்தல்கள் தான். அதனால் ஆண்டவர் அநேக காரியங்களை உருவாக்குனார், அநேக காரியங்களை கொடுத்தார். ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கும், ஒரு மாமியார்னா எப்படி இருப்பாங்க, ஒரு நாத்தனார்னா எப்படி இருப்பாங்க, குடும்பம்னா என்ன, குடும்பத்துக்குள்ளே என்ன, எல்லா காரியங்களையும் கற்று ஏன் கொடுக்குறாரு. சில நேரங்களிலே நாம் அடிக்கப்படுகிறோம், அந்த பிரச்சனை மூலமாக நம்ம என்ன பண்ணுகிறோம், மோதப்படுகிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அநேக சகோதரிமார்கள் சொல்வதை கேட்க முடியும். ஊழியத்தில் இருக்கிற அநேக சகோதரிமார்களுடைய காரியங்கள் இது. வாழ்க்கையில் ரொம்ப நான் பார்த்துட்டேன் சிஸ்டர், ரொம்ப நான் பார்த்துட்டேன். ஏன் உங்களை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே ஏன் உங்களை போக வைக்கிறார் தெரியுமா? உங்களை போல் இருக்கிற அநேக ஸ்திரீகளுக்கு நீங்கள் சாட்சியாக நிற்கிறதுக்காக, நீங்கள் விழுந்து போகிறதுக்காக இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் ஆண்டவருக்கு இல்லை. நீங்கள் பாடுபடணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அந்த வாழ்க்கை பாதை சிஷ்யனும் மேட்டு வழியாக அவங்க வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எருவேல் வடாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரம் நீங்கள் போகிறீங்க. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பாடுகளின் மத்தியில் நீங்கள் போகிறீங்க. அப்போ அதுக்குள்ளே ஏன் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணும், தரித்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. தரித்து நிற்கணும். சில நேரங்களில் சகோதரிமார்கள் எத்தனையோ கண்ணீர் கதைகள், அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த காரியங்களில் பாரம் சுமந்து நின்று கணவனிடத்தில் அடிகளை வாங்கி அதெல்லாம் செஞ்சு கூட அவங்க ஊழியம் செய்த அநேக சகோதரியுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அநேக சகோதரிகள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க, சகோதரிகள் மட்டும் இல்லை, அநேக சகோதரர்களுடைய காரியங்களும் உண்டு. அப்போ ஏன் இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது? தரித்து நிற்க சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். நம்ம எப்படி நம்ம போராடுறோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராடுறோம். அந்த ஆவிகளின் சேனைகள் என்ன செய்யும், இப்படி மனிதர்கள் மூலமாக அதனுடைய கிரியைகள் வெளிப்படும் போது சில நேரத்தில் மனுஷீக ஆவிகளும் போராடும். அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம எதிர்த்து போராடி தேவ சமூகத்திலே நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தரித்து நின்று இந்த குவாலிட்டி முக்கியம். சபைக்கு ரொம்ப முக்கியம், யுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். தரித்து நிற்கணும். தரித்து நிற்கலைன்னா உனக்காக நான் யுத்தம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, நீ தரித்து நிற்கணும். தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவர் கூட இருப்பார்.
கூட இருப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். உடனே அவன் விசுவாசிக்கிறான், உடனே நம்புகிறான். சபை நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தையை சபை நம்பணும். ஆண்டவர் நமக்கு வராரு, ஆண்டவருடைய காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் இந்த யுத்தத்தில் நம்மோடு கூட வராரு அப்படின்னு சொன்னால் சபை என்ன செய்யணும் அப்படின்னா, சபை அதை நம்பணும், சபை அதை விசுவாசிக்கணும். முகம் குப்புற விழுந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அப்போ இங்கே முதல்ல யோசபாத் விழுகிறான், ராஜா விழுகிறான். ஆண்டவர் கூட வருவாருன்றதை அவன் ஒத்துக்கிட்டான். அவன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் சகல குடிகளும் விழுகிறாங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் யுத்தம் பயங்கரமாக நடக்க போகுது. சிஸ்ஸனும் மேட்டு வழியாக வராங்க. ஆண்டருடைய வார்த்தை வந்துருச்சு. லேவியன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாரு. இங்கே ராஜா சகல ஜனங்கள் எல்லாம் தரை மட்டும் குனிந்து முகங்குப்புற குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு என்ன செய்கிறாங்களாம், கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கலாங்க. கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் துதித்து துதித்து கம்பீரத்தோடு பாடணும். சிலருடைய இருதயங்கள் சோர்ந்து போயிடும். யுத்தத்தை பார்த்து வேதனையை பார்த்து கஷ்டங்களை பார்த்து போங்க சிஸ்டர், என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பாடு, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சிலருக்கெல்லாம் பாருங்கள், உலகத்தின் காரியங்கள் அதிகமான தேடல்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரு சிலர் இப்படியா, ஒரு சிலர் இப்படி கொஞ்சம் அந்த பக்கம். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாங்க, கொஞ்சம் அப்படி இருக்கணுங்க, அந்த பக்கம் இருக்கணுங்க. அந்த சைடு உலகத்தின் காரியங்களை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முழுவதுமாக ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் இருக்காது. வேறு சிந்தனைகள், வேறு காரியங்கள், வேறு யோசனைகள் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இங்கே மகா கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. கம்பீர சத்தத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆண்டவரை துதித்து பாடுறதுக்கு அப்படியே சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு அவங்க ஆண்டவரை துதித்து அப்படியே ஆர்ப்பரித்து பாடுறாங்க. அவர்கள் அதிகாலத்திலே எந்திரிச்சு தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். பாருங்கள், வனாந்தரம் தான் யுத்தம் செய்ய போகிறது. எங்கே? வனாந்தரம் தான், தெக்கோவாவின் வனாந்தரம். அந்த வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். சில நேரத்தில் வனாந்தரத்திற்கு போகிறதுக்கு நம்ம கிளம்பி தான் ஆகணும். அதிகாலமே கிளம்பி தான் ஆகணும். ஆண்டவரே சில நேரத்தில் எங்கே நம்மளை நடத்துகிறாரு? வனாந்தரத்திற்கு சில நேரத்தில் நம்மளை நடத்துகிறாரு. புறப்படுகையில் யோசபாத் நின்று புறப்பட போகிறாங்க. எல்லாரும் அந்த யுத்தத்துக்கு ரெடியாகி புறப்பட போகிறாங்க. யோசபாத் என்ன செய்கிறான் அப்படின்னா, யோசபாத் நின்று சில காரியங்களை தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுவதை பார்க்க முடியும். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், நீங்களாம் கேளுங்க. ராஜா திடப்படுத்துகிறான். ஆண்டருடைய வார்த்தை வந்துருச்சு. எல்லாரும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் தான் பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியம், தன்னுடைய குடிகளை திடப்படுத்துகிறான். நீங்கள் கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. அப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு இந்த காரியம் நமக்கு வேணும். ஆண்டவர் பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு முதல்ல சொல்லிட்டாரு. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தரித்து நிற்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவங்க முகங்குப்புற வணங்கிட்டாங்க. எல்லாமே நடந்துருச்சு. ஆனாலும் ராஜா தன்னுடைய ஜனங்களை திடப்படுத்துகிறான். என்ன சொல்லி திடப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரை நீங்கள் நம்பிருங்க. ஏன்னா நம்பினாதான் அவருடைய அந்த வல்லமை வெளிப்படும். சில நேரத்தில் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்காததற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம வேறு சில காரியங்களை நம்புவோம். எகிப்தின் குதிரைகளை நம்புவோம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தை நம்பிடுவோம், சில காரியங்களை நம்பிடுவோம். ஆனால் இங்கே யோசபாத் நம்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்புங்க. ஏன்னா வந்த கூட்டம் ஏராளமான கூட்டம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1வது இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். யார் வந்தாங்க, என்னென்ன காரியம், ஏராளமான பெரிய கூட்டம். ஆனால் யோசபாத் சொல்கிற அந்த காரியம், நீங்கள் கர்த்தரை நம்பிருங்க, அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தர்
கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இங்கே ஒரு காரியத்தை யோசபாத் பண்ணுறான். என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க அந்த ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் யுத்தம் நடக்குது. ஒரு குரூப் ஆயுதம் அணிஞ்சிட்டு போகுது யுத்தத்துக்கு. ஆனால் அந்த யுத்தத்துக்கான ஆயுதம் அணிஞ்சிட்டு போகிற அந்த குரூப்புக்கு முன்னாடி ஆவிக்குரிய ஆயுதம் அணிஞ்சிட்டு, முன்னாடி துதியின் ஆயுதம் அணிஞ்சிட்டு முன்னாடி ஒரு குரூப்பு போகுது. முன்னாடி அருமையாக ஒரு குரூப்பு போகுது துதியின் ஆயுதம் அணிஞ்சிட்டு. அந்த குரூப் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த யோசபாத் சொல்லி கொடுக்குறான் தன்னுடைய ஜனங்களுக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினா. கொயர் டீம் முன்னாடி போய் நிற்கிது. எல்லாரும் பார்க்குறாங்க. நேற்றைய தினத்தில் கூட இந்த காரியத்தை லைட்டாக டச் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அதே வார்த்தையை கொடுக்கும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியம். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த அருமையான வார்த்தை, சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், அந்த யுத்தத்திற்கு முன்னாடி யார் போகிறா? கொயர் டீம் போகுது. இங்கே அந்த யுத்த ஆயுதங்களை அணிஞ்சவங்களுக்கு முன்னாடி ஆவிக்குரிய ஆயுதங்களை, துதியின் ஆயுதத்தை அணிஞ்சிட்டு கொயர் டீம் முன்னாடி போய் நிற்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஹல்லேலூயா, இதுதான் ஸ்டார் வசனம் இந்த அதிகாரத்தில். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க எதுவுமே செய்யலை. யுத்த ஆயுதம் அணிஞ்சவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஆயுதம் அணிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் யோசபாத் சொன்ன மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணுது, பாடகர் முன்னாடி போயிட்டாங்க. துதியின் ஆயுதம் அணிஞ்சு பாடகர் முன்னாடி போயிட்டாங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துதியின் அந்த அபிஷேகம் பெருகுது. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கிருபையை பாடிட்டாங்க. கிருபையை பாடிட்டாலே ஆண்டருடைய, அந்த கர்த்தரை துதிச்சிட்டாலே ஆண்டருடைய அபிஷேகம் மலை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இவங்க பாட தொடங்குனதுமே பாடி முடித்தோன்னே அப்படின்னு இல்லை, பாட அப்படியே ஆரம்பித்தோன்னு இல்லை, அப்படியே தொடங்கின போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பாடியெல்லாம் முடிக்கவே இல்லை, பாடிட்டு இருக்கும்போது அப்படின்னு இல்லை, பாட தொடங்கின போது அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே என்ன நடக்குதுன்னா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த. பாட்டு பாட ஆரம்பிங்க. உங்கள் வீடுகளில் பாட்டு பாட ஆரம்பிங்க. உங்கள் இருதயத்தில் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பாட்டு பாட தொடங்கின போதே யுத்தம் வர்றது உண்மைதான். நமக்கு விரோதமாக சிஸ்ஸின்னு மேட்டு வழியாக வர்றாங்க, உண்மைதான். காரியங்கள் நடக்குது, உண்மைதான். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டாரு, உண்மைதான். எல்லாமே உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நான் அவங்களோட கூட இருப்பேன்ட்டாரு. யுத்தத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தரித்து நில்லுங்கள்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்னென்ன செய்யணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அதை அவங்க செஞ்சாங்க பாருங்க. கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லி அந்த துதி அபிஷேகத்தினால நிறைந்து பாட தொடங்கின போதே யுத்தம் என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய தூதன் இறங்கிட்டான். ஆண்டவர் தூதன் அனுப்பிட்டாரு. அந்த குடிகள் நான் சொன்னேன் முன்னாடியே, மோவாபியர், அம்மோனியர் தெரியும், லோத்தின் புத்திரர்கள், அவனுடைய சந்ததி, சேயீர் மலை தேசத்தார் அப்படின்னா ஏதோமியர் சந்ததி, எல்லாரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக அவங்களுக்குள்ள யுத்தம் கடந்து அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அப்போ நமக்கு விரோதமாக வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள், மனுஷீக ஆவிகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம துதி செய்ய தொடங்கினதும் அந்த யுத்தம் யாருடையதல்ல, அது யுத்தம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். அதனால நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலை வேளையில் திட்டமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு யுத்தம் இருக்குது பிரியமானவர்களே. ஒவ்வொருவருடைய எல்லையிலும் ஒவ்வொரு யுத்தம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாருன்னா, ஏதோ ஒரு யுத்தத்தில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். யுத்தம் காணப்படுகிறது. வெளியிலையும் யுத்தம் போயிட்டுருக்குது, உலகத்துலையும் யுத்தம் போயிட்டுருக்குது, ஆவிக்குரிய ரீதியும் யுத்தம் போயிட்டுருக்குது. இங்கே நமக்கும் ஒரு யுத்தம் போயிட்டுருக்குது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். சும்மாலாம் கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை. ஏதோ ஒரு யுத்தம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஐயோ யார் வரப்போகிறா, என்ன நடக்க போகுது, ஏதாவது பிரச்சனை நடந்துருமா, ஏதாவது அப்படி நடந்துருமா, ஏதாவது இப்படி நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பாடி துதி செய்ய தொடங்கணும். துதியை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகரிங்க. துதியை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விடுவார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது ஏராளமான கூட்டம் இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருத்தம் கூட தப்பலை. ஆண்டவர் செய்கிற அற்புதம் இப்படி தான் இருக்கும்.
ஒருத்தங்க கூட தப்பல, யாருமே தப்பல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் ஆண்டவர் பிரேதங்களாக விழுந்து கிடக்க செய்கிறார். விரோதமாய் வருகிற எந்த விதமான எதிரிகளாக இருந்தாலும் சரி, பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை விரோதமாக முறுமுறுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா அந்நிய காரியங்கள் எல்லாம் சத்ருவின் கிரியைகள் தான். நம்ம மனுஷர்களை நினச்சிடக்கூடாது. மனுஷர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதான அந்தகார வல்லமைகள். சில நேரத்தில் சிலர் நினச்சிக்கோங்க, ஐயோ எனக்கு அந்த சிஸ்டர் தான், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதான அந்த ஆவிகள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில நேரத்தில் கிரியை செய்கிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிக்கிரகம் பண்ணுவார். அந்த அந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமையை அடங்கும்படி செய்வார். அதனுடைய வல்லமை ஒன்றும் இல்லாதபடி வேறு இருக்கும்படியை ஆண்டவர் செய்வார். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அப்போ என்ன செய்யணும்? அந்த பலவானை நம்ம கொள்ளையிடுறோம், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, சுவிசேஷ புத்தகங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? லூக்கா 12 நினைக்கிறேன், 12 18 தெரியல. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம உடைமைகளை கொள்ளையிட முடியாது. அப்போ யுத்தத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு பார்ட் என்னன்னா, நம்ம கொள்ளையிட நம்ம தகுதியாக இருக்கணும். பலவானை முந்தி கட்டணும், தரித்து நின்று அப்படியே துதி செய்ய தொடங்கி பலவானை முந்தி கட்ட அந்த ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அந்த பெலனை என்ன பண்ணிடணும்? இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 3 நாளாக அவங்க கொள்ளையிடுறாங்களாம். 3 நாளாக கொள்ளையிடுறாங்க. அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா ஒரு வெற்றியின் ஸ்தலம், கர்த்தரை துதிக்கிற ஸ்தலம். பெராக்கா கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறதான அந்த அர்த்தமுள்ளதான அந்த இடம் பெராக்கா. ஆமாம், அப்பா பாடுவார் அருமையான பாட்டு. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். நமக்கா யுத்தம் செய்தார் பாடுவோம், நாள்தோறும் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்கா யுத்தம் செய்தார் பாடுவோம், நாள்தோறும் பாதுகாத்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். சந்தோஷத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். நடந்தது என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் பாருங்க. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். யுத்தத்தில் ஜெயத்தோடு திரும்பி வருவோம், எருசலேமுக்கு திரும்பி வருவோம். போன பாதை வனாந்தரம், வனாந்தரத்திலேயே போகிறாங்க சண்டை போடுறதுக்கு. வனாந்தரம் கஷ்டப்பாடு, வனாந்தரத்தின் வழியாக போய் எல்லாம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. பயந்துட்டாங்க எல்லாரும். எப்படி ராகாப் சொல்லுவாளோ, ஐயோ எங்களுடைய இருதயமெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாளோ, அதே மாதிரி இங்கே எல்லாருமே பயந்துட்டாங்க.
பயந்துட்டாங்க. தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அடுத்தது நடக்கிற காரியங்கள் தான் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு அமெரிக்கையை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த யுத்தம் முடிஞ்சோன்னே நமக்குள்ள ஒரு அமெரிக்கை வரும். ஒரு இளைப்பாறுதல் வரும். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, யுத்தம் நடக்க போகுது, யுத்தம் நடந்துட்டுருக்குது. இந்த யுத்தத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அது உண்மைதான். இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சோன்னே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அமெரிக்கை கட்டளையிட போகிறாரு. என்னென்ன காரியத்தில் யுத்தம் போயிட்டுருக்குது நமக்கு தெரியும். பொதுவாக முழுசாக ஒரு யுத்தம் போயிட்டுருக்குது இல்லையா? த்ரோன்ஸ் மினிஸ்ட்ரி குடும்பத்திற்குள்ளே ஒரு யுத்தம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்தது அதாவது நம்மளுக்குள்ளே இல்லை, நம்ம மேலே ஆண்டவருடைய அந்த அந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு யுத்தம் போயிட்டுருக்குது. ஆவிக்குரிய யாருக்கு யுத்தம் வரும்? பலமுள்ளவங்களுக்கு தான் வரும். அப்போ நம்ம பலவான்களாக ஆயிட்டோன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ யுத்தம் யாருது? கர்த்தருடையது. இன்னொன்று, நமக்குள்ள தனிப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் பாருங்கள். எந்த காரியத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது நீங்கள் கண்டுபிடிங்க. யுத்தம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது சொல்லிக் கொடுப்பாரு. சிஷ்யனும் மேட்டு வழியாக வருகிறார்கள். அதான் ரேமா நேற்று அன்று கொடுத்த அந்த வார்த்தை. அதான் சிஷ்யனும் மேட்டு வழியை. அப்போ என்ன காரியத்தில் யார் உங்களுக்கு விரோதமாக வராங்க சொல்லி கொடுத்துருவாரு. அவர் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அலர்ட் பண்ணிடுவார். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேதைகளாக இருப்பீங்க. அவர் அழகாக சொல்லி கொடுப்பாரு. அழகாக ப்ளூ பிரிண்ட் போட்டு கையில் கொடுப்பாரு. பார்த்துக்கோ, இவங்க தான் இந்த மாதிரி தான், இந்த காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவார். ஆமாம், சிஷ்யனு மேட்டு வழியே சொல்லி கொடுப்பாரு. எப்படி பண்ணணும் அதையும் சொல்லி கொடுத்துருவார். ஆனால் சொல்லிடுவார், உன் கூட நான் இருப்பேன், நீ பயப்படாதா. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. தரித்து நிற்கணும், நீ என்னை நம்பணும். யோசபாத் சொன்ன மாதிரி கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எல்லாம் செஞ்சுட்டு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம் என்ன? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாடி துதியின் ஆயுதம் அணிந்து ஒரு குரூப் போகுது. இந்த குரூப்பு போய் பாட ஆரம்பித்தோடனே யுத்தம் என்ன பண்ணுது? அவர்கள் பிரேதங்களாய் விழுந்து கிடக்கிற அளவுக்கு நடக்குது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. பெருசாலாம் யாரும் நம்ம பயந்துக்க வேண்டாம். ஆண்டவர் செய்ய போகிறாரு. யுத்தத்தில் வெற்றி நமக்கு தான். வெற்றி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டார். ஏன்னா கூட போகிறது யார்? அவர் நம்ம கூட போகிறது. தூதனை அனுப்புவார், அற்புதங்கள் நடக்கும். அப்புறம் என்ன? அடுத்தது என்ன? பெராக்காவில் கூட போகிறோம், துதி செய்ய போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது? அமெரிக்கை, சந்தோஷம், சமாதானம். சுற்றுப்புறத்தாருக்கு ஒரு பயம். பார்ப்பாங்க எல்லாரும், அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஜெயிச்சிட்டாங்கப்பா, எவ்வளோ பெரிய பிரச்சனைப்பா, நாங்கள் கூட நினைக்கவே இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனை. அமெரிக்கையாக இருக்கிறது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், நம்ம சபையில், நம்ம பிள்ளைகள் மத்தியில் ஒரு அமெரிக்கையான காரியத்தை கொடுக்க போகிறார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். யுத்தம் முடிஞ்சோன்னே என்ன நடக்க போகுதுன்னா அமெரிக்கை அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது. அது நம்ம நேற்றே நம்ம கற்றுக்கொண்டோம். யுத்தம் இல்லாத அமெரிக்கையான நாட்களிலும் என்ன பண்ணிடணும்? சின்ன சின்ன காரியங்களை நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறத அப்பப்போ நம்ம களை வெட்டிகிட்டே இருக்கணும். அமைதியாக இருந்துட்டோம். அமெரிக்கை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த அமெரிக்கையில் படுத்தெல்லாம் தூங்கிட முடியாது. என்ன பண்ணணும்? துதிச்சிட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அந்த அமெரிக்கை எதுக்கு? தாவீதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு யோசனை அப்படியே மைண்டில் ஐடியா வந்துச்சு. சாலமோன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை, அந்த காரியங்களை எல்லாம் சவதரித்து வைக்க அமெரிக்கை சில நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். எதற்கு? ஆண்டவர் துதிக்கிறதுக்கு தான். அதனால் அந்த அமெரிக்கையிலையும் அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே லயிச்சு போய் வேறு காரியங்களை அப்படியே சோம்பேறித்தனத்துக்கு ஈடுபட்டுறக்கூடாது. இப்போ ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. யுத்தத்தில் ஜெயம் நமக்கு தான்.